எஸ்ஐஆரோட முதல் படிவம் வந்து வரைவு வாக்காளர். ஆமாம், வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஒருவேளை பேர் இல்லாதவங்களுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பலருமே சரி, அல்லது நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க பலருக்குமே வந்து அந்த சின்ன சின்ன டவுட் இருக்கு. ஒருவேளை பேர் இல்லாதவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையோ இது எப்படி தொடரணும் இந்த விஷயங்கள்? எஸ்ஐஆர் உடைய அடிப்படையை இவங்க சொல்கிறாங்களா வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், ஏன் எஸ்ஐஆர் கொண்டு வரீங்க? வழக்கமாக பண்ணுறது என்னென்னா, நீங்கள் போயிட்டு உங்கள் பேர் நீக்கியிருந்தால் கொடுக்கணும், நீங்கள் வீடு மாற்றியிருந்தால் கொடுக்கணும், வரைவாக்காளர் பட்டியல்னு ஒன்று வெளியிடுவாங்க. அதில் உங்கள் பேர் இருக்குதா பார்த்துட்டு இல்லைன்னா நீங்கள் பண்ணணும். அது ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் தேர்தல் அன்னைக்கு பிரச்சனையாக வருது. இப்படி தான். ஆனால் அது கட்சிக்காரன் கொஞ்சம் பேர் செக் பண்ணி பண்ணுவாங்க, வெள்ளம் நடக்கும். ஆனால் குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு நடுவில் தீவிர வாக்கு திருத்த பணி, அதாவது நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்றத, அப்புறம் இறந்து போனவங்க, ஷிஃப்ட்டு, போலி வாக்காளர்களை களையிறதுக்காக தேர்தல் ஆணையமே நேரடியாக வீடுதோறும் வந்து செக் பண்ணுறது. அதில் கொடுக்கப்பட்டது தான் அந்த எஸ்ஐஆர் படிவம். அந்த படிவம் கூட வெறும் படிவம் இல்லை, விஜய் சொன்ன மாதிரி உங்களுடைய படிவம் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 படிவம் அதுவும் சைன் பண்ணி. அதில் மேலே உங்கள் டீட்டெயில் எல்லாம் இருக்குது. இந்த எஸ்ஐஆர் உடைய இது இவர்கள் பயமுறுத்தின மாதிரி குடியுரிமை சான்று கேட்குறாங்க. ஒரு மண்ணும் கேட்கல. உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் ஆதார் நம்பரு ப்ளஸ் நீங்கள் இருக்கிறீன்றதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் அதை நிரப்பி கொடுக்குறீங்களா, அதுதான். அவ்வளோதான். 3வது உங்கள் பெற்றோர் மற்ற இதெல்லாம் சும்மா அது அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் நிரப்பி கொடுக்குறீங்க. ஃபோட்டோ எனக்கு புதுசு வேணும், எப்படி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஏய் நானாடா அதுன்னு. அப்போ உன் ஃபோட்டோ கொடுத்தேன்னா அந்த ஃபோட்டோ வச்சு கார்டு வந்துடும். ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை எனக்கு தெரியல, அது சரியாக எனக்கு புரியல, அந்த ஆதார் கார்டில் நீங்கள் ஷிஃப்ட் ஆகாமல் பழைய அட்ரஸில் இருந்து இப்போ புது ஆதார் கார்டு கொடுத்து அந்த அட்ரஸ் இருந்ததுன்னா, ஒருவேளை உங்களுக்கு புது அட்ரஸ்க்கு ஓட்டு இது வாக்காளர் அடையாள அட்டை வந்தாலும் வரலாம். இது ஒன்று. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க உங்கள்கிட்ட கேட்ட அந்த செல்ஃபோன் எண்ணு, இந்த நம்பரு ப்ளஸ் உறுதிப்படுத்திட்டதுக்காக உங்கள் சைனு இது வச்சு அவங்க பதிவேற்றிட்டாங்க. இப்போ அதற்கான வரைவாக்காளர் பட்டியல் வந்துடும். இந்த வரைவாக்காளர் பட்டியலை நீங்கள் மண்டல அலுவலகம் இருக்குல்ல, ஆமாம், கார்பரேஷன் ஆஃபீஸ், ஜோனல் ஆஃபீஸ், அங்கே பார்க்கலாம், கலெக்டர் ஆஃபீஸில் பார்க்கலாம், எங்கெங்கே இதற்கான வழிமுறைகள் இருக்கோ அங்கே பார்க்கலாம். சில கட்சிக்காரர்கள் அவர்கள் பாகத்துக்கு அந்த இதை வாங்கிட்டு வந்து கூட அவங்க வச்சுருப்பாங்க, அப்படியும் செக் பண்ணலாம்.